டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரிப்பா, இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக லேட்டாக தான் வரும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷட் டவுன் எங்கள் ஏரியாவில். அதனால் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் அப்லோடே பண்ண போகிறேன். கரண்ட் வந்து 6 மணிக்கு தான் வரும். அதுக்கு முள்ளார முடிஞ்சிருச்சு அப்படின்னா, என் ஃபோன் நெட்லேயே வந்துருச்சு அப்படின்னா நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், இன்னைக்கு நான் வந்து ராதே மண்டல் போட்டிருக்கேன். பாருங்க, ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? ஸ்டோரியை பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு பேசலாம். வாயாடி, லித்து குட்டி தான் பால் வச்சிருக்கான். அந்த பால் லித்து குட்டி வச்சிருக்கட்டும். நீ தான் ஒயிட் பால் வச்சிருக்கல, அதை வச்சு விளையாடு. ரியா, நீ பண்றது தப்பு பாத்துக்க. பாப்பா தான் அந்த பால் வச்சிருக்கா. அது பால் பாப்பா வச்சு விளையாடட்டும். நீ ஒயிட் பால் வச்சுக்கோ, ஆரஞ்சு பால் இருக்கு பார், இதெல்லாம் வச்சு விளையாடு. நீ வச்சு விளையாடுமா? வாயாடி, போட்டேன்னு வச்சுக்கோ. அண்ணி ஒன்றும் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு திங்ஸ் வேணும், அதுக்கு இப்படியெல்லாம் போய் சொல்லி வாங்குறேன். இவ்வளோ குட்டி வயசுல உனக்கு எவ்வளோ போய்? லித்துமா, ரியா குட்டி, லித்து குட்டி கிட்ட இருந்து பாலை வாங்கக்கூடாது. லித்து குட்டி பாவம்ல, குட்டி பாப்பால, அதனால அவ அந்த பால் வச்சுக்கிட்டோம். சரியா? ரியா குட்டி, நீ போய் நிறைய பேசுற பாத்துக்கா. இப்படியெல்லாம் போய் பேசக்கூடாது. பாரு, உன்னை பார்த்து பாப்பா எவ்வளவு அழகா சிரிக்கிறா. அவன் தங்கச்சி பாப்பால, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நீ இப்ப பெரிய பாப்பா, நீ தான் உன் தங்கச்சி பாப்பாக்கு நிறைய கொடுக்கணுமே. உன் டாய்ஸ் எல்லாம் அவளுக்கு கொடுத்து விளையாட வைக்கணும். இப்படி அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு போய் சொல்லக்கூடாது. சரியா? ஓ, அப்படியா? அம்மா சொன்னாங்களா லித்து குட்டி கிட்ட நீ டாய்ஸ் எதுவும் கொடுக்க கூடாது, பேசக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்க. வாயாடி, நல்லா பொய் பேச கத்துக்கிட்டேடி. ஸ்கூலுக்கு போய் தான் இவ்வளவு பொய் பேச கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி நீ அண்ணியை பத்தி சொன்னா நாங்க நம்பிடுவோமா? அண்ணியாவது இப்படி சொல்றதாவது? வாயாடி வாயாடி. ரியா குட்டி, இப்பெல்லாம் சும்மா சும்மா அம்மா பத்தி சொல்லக்கூடாது. அம்மா பத்தி இப்படி சொன்னா எல்லாரும் அம்மாவை தப்பா நினைப்பாங்க. அம்மா அப்படியாம பண்றாங்க? இல்ல இல்ல, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. இவ சொல்றத பார்த்தா அண்ணி மேல தப்பான பழி வந்துட போல இருக்கேன். முதல்ல இவளை கண்டிச்சு வைக்கணும். அண்ணி வரட்டும், உன்னை சொல்றேன் இரு. அண்ணிக்கிட்டே உன்னை போட்டு கொடுக்குறேன். உங்க 2 பேரும் என்கிட்ட கோத்து விட்டுட்டு அவங்க மட்டும் ஜாலியா ஊர் சுத்த போயிட்டாங்க. அப்பவே நானும் வரேன்னு சொன்னேன். இந்த அம்மா இருக்காங்க பாரு, என்ன உங்க 2 பேர்ட்டையும் கோத்து விட்டுட்டாங்க. இப்ப நான் உங்க 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லது. காலிங்கள் அடிக்கிற சவுண்ட் கேக்குதா? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, உங்க 2 பேருக்கு எனக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருச்சு. இரு, உங்க அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். சரியா? வாயாடி, அத்தைன்னு கூப்பிடாம சஞ்சுன்னு கூப்பிட்டு இருக்கேன். அதான் நீ வருவேனா? நீ பாப்பா கூட உட்காந்து விளையாடு. அத்தை போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். சரியா? ரியா குட்டி, இப்ப நம்ம 2 பேரும் போயிட்டா பாப்பா மட்டும் தனியா இருப்பால. பாப்பா பாவம்ல. சரிடி வாயாடி, வந்துடுறேன். பாப்பா கிட்ட சண்டை போடாம விளையாடிட்டு யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பாரு, உனக்கு பயம்லாம் வருமா? அப்பப்ப சொல்லுடி நீ பாப்பான்னு. நீ சொன்னாதான் எனக்கு தெரியுது. இல்லன்னா நீ பேசுற வாய்க்கு உன்னை என்னால குழந்தையாவே நினைக்க தோணுறியா குட்டி? சரி வாயாடி, காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. நான் போய் யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வரேன். அப்பப்பா, வந்து டோரை ஓபன் பண்றதுக்குள்ள 1008 பில் அடிச்சிருவாங்க போல இருக்கேன். வரேங்க. அப்பப்பா, ஓயாம பில் அடிச்சுக்கிட்டே இரிட்டேட் பண்றாங்க. யாருன்னு தெரியுங்க, திறந்துட்டு தான் இருக்கேன். யார்? நீங்களா? வாங்க உள்ள வாங்க. ஹாய் கவி, நீங்களா?
வாட்ஸ் சர்ப்ரைஸ்? நான் தான். ஆமா, சர்ப்ரைஸ்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ திட்டிகிட்டே வந்த மாதிரி இருந்தது. யார் இது? உன் கையில கிடைக்கட்டுமே. என்ன பண்றேன் பாருன்னு. என்ன பண்ணுவீங்க கையில கிடைச்சா? அது அது யாருன்னு தெரியலல. அது மட்டும் இல்ல, ஓயாம பில் அடிச்சுட்டே இருந்தா இரிட்டேட் ஆகும்ல. அதான் அந்த இரிட்டேஷன்ல தான் இப்படி சொல்லிட்டேன். சாரி கவின். சாரிலாம் வேண்டாம் சஞ்சு. சாரி எல்லாம் நீயே வச்சுக்க. இரிட்டேட் ஆகணும் தானே இப்படி விளையாடினது. நான் விளையாடினது பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததா? கடுப்பா இருந்தது. போப்பா. சரி சரி வாங்க உள்ள வாங்க கவின். இருக்கட்டும் சஞ்சு. அம்மா அக்காலாம் எங்க? அக்கா ஆளை காணும். அத்தா மாமா பெரிய மாமா சின்ன மாமா இவங்க யாருமே ஆளை காணும். வீட்டுல யாருமே இல்ல. நானும் குட்டீஸை மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க எல்லாரும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க. அதுவும் என்னை கலட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. உன்னை கலட்டி விட்டுட்டு இல்லடி, இந்த கவின் கிட்ட கோத்து விட்டுட்டு போயிருக்கான். என் அக்கா சாலியாக தான் பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். உன்னை என்கிட்ட கோத்து விடணும்ல, அதான் கரெக்டாக நேரம் பார்த்து கோத்து விட்டுருக்கான். அது இனிமே கவின் யாருன்னு பார்க்க தானே போறேன். ஹலோ 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 மிஸ்டர் கவின். சொல்லுங்க சஞ்சு. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு அப்படி ஸ்டக் ஆயிட்டீங்க? இல்ல, முன்னாடி பார்த்த சஞ்சனா மாதிரியும் இல்லையே. சஞ்சனா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கே. யாரு என்கிட்டயா? என்கிட்ட சேஞ்சஸா? கவின் விளையாடாதீங்க. நான் அப்பா பார்த்த சஞ்சனாவே தான். என்கிட்டலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சாரி சாரி, உங்களை வேற நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. உள்ள போலாமே. ஆமா, வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களா? நீ மட்டும் தனியாவா இருக்க? சேச்சா, நான் மட்டும் இல்ல, நானும் 2 குட்டீஸும் உள்ளதான் இருக்காங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு கம்பெனி கொடுக்க 2 குட்டீஸ் இருக்காங்க. என் பெட்ரூம்ல தான் இருக்காங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் தூக்கிட்டு வரேன் 2 பேரையும். ஏன் சஞ்சு, நான் ஒரு ரூம் கலப்படாதா? அப்படி இல்ல கவின், அது இல்ல, எதுக்கு ரூம்ல உட்காந்துட்டு, நம்ம இங்க இருந்து பேசலாமே. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் குட்டீஸை கூட்டிட்டு வரேன். சஞ்சு, நீ எவ்வளவு உஷாரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கவினை பத்தி எனக்கு தெரியாதுல்ல. சீக்கிரமே உன்னை மடக்கி காட்டுறேன்டி. சஞ்சு, நான் சீரியஸா கேட்டு நினைச்சா? சும்மா கேட்டேன். அது எப்படி ஒரு பொண்ணோட ரூமுக்கு ஒரு பையன் வருவானா? நான் சும்மா கேட்டேன். அப்படிப்பட்டவன நான் கிடையாது. நீ போய் குட்டீஸை கூட்டிட்டு வா, நான் அப்படி உட்காரேன். சிச்சே கவின், நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல. நீங்க விளையாடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும்ல, அதான் சொன்னேன். சரி நீங்க உட்காருங்க, நான் போய் குட்டீஸை கூட்டிட்டேன். உங்களுக்கு குடிக்க ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. ஆமா, அது என்ன கையில மயில் இறகு? உங்களுக்கு மயில் இறகுனா ரொம்ப பிடிக்குமா? இது எனக்கு பிடிக்கதா பிடிக்கலையா அது எங்க விஷயம் இல்லை. ஆனா இந்த வீட்டில் இருக்க ஒரு பர்சனுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் இது போல நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க இதை வாங்கிப்பாங்கன்னு தெரியலையே. கவின், அப்போ இது ஆமா சஞ்சு, இந்த மயில் இருக்குன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா கவின், இது எனக்கு பிடிக்கணும் உங்களுக்கு? எங்க அக்காக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்ததுலாம் அன்னைக்கு மேடம் இதை ரொம்ப லைக் பண்ணி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. அதுலயே கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா தானே? உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா கவின், எனக்கு மயில் இறகுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தா கனவில் ஒரு சத்தம். கவின், எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்காம அவங்களே வந்துட்டாங்க. அதுக்குள்ள வரணும். அக்கா
இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க கூடாது, அதுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போதான் ஒரு ஃப்ளோவில் போச்சு, அதுக்குள்ள வந்துட்டாங்களே. டேய் கவின், விடுறா, இங்கே தானே இருக்க போகிறோம். இவ்வளோ எப்படி மடக்கணும்னு தெரியும், மடக்கிக்கலாம். கவின், எப்பப்பா வந்த? வாப்பா, நல்லா இருக்கியா? ஊருக்கு போயிட்டு வந்தியா? அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமாத்தா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அதான் சஞ்சய் கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், எல்லாரும் வெளியில் போயிருக்கதா சொன்னாங்க. நல்லா இருக்கேன், ஊர்லேயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் பார்த்தாச்சு, அக்காவையும் பார்க்கணும்ல, அதான் அக்கா பார்க்கலாமே வந்துட்டேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னப்பா இருக்கும். ஆமா, அக்கா மட்டும் தான் பார்த்துட்டு போனா வந்தியோ? இந்த அத்தை மாமா உங்க மாமாங்களை பார்க்கணும்னு வரல, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லாத்த, உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை, இங்கே தான் ஒரு 3 மாதம் இருக்கலாம்னு இருக்கேன். இருக்கலாம் இல்லாத்த, இல்லை கிளம்பிடணுமா? அட என்ன கவின், இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ எங்க வீட்டுக்குள்ள, இது உன் வீடு கண்ணா. நீ எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். இங்க உன்னை யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. 3 மாசம் என்ன 3 மாசம், இன்னும் 3 வருஷம் இருந்தாலும் கூட இங்க யாரும் உன்னை எதுவும் கேட்க போறது கிடையாது. இப்போவாது இந்த அத்தை வீட்டுல தங்கணும்னு தோணுச்சு, அதுக்கே சந்தோஷம் தான். நீங்க இருந்துட்டு நல்லா தங்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாவே கிளம்பு, ஒன்னும் பிரச்சனை இல்லடா கண்ணா. என்னடா கவின், அக்கா கிட்ட கூட சொல்லலாம், திடீர்னு வந்து நிக்கிறேன். அக்காவை பார்க்கணும்ல, அது அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லலாம் கிளம்ப வந்துட்டேன். நான் சொல்லிட்டு வந்தா நீ தான் தடுப்புல ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அதனால சொல்லாமலே போலாமேன்னு வந்துட்டேன். அப்புறம் அக்கா மாமா எங்க? நீங்க எல்லாம் வெளில போயிருக்கா? இப்பதான் சஞ்சய் சொல்லிட்டு இருந்தான், அதுக்குள்ள வந்துட்டீங்க, நல்ல வேலை. நான் கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன், சீக்கிரமே வந்துட்டீங்க. டேய் கவின், என்னடா சொல்ற? அப்போ இப்பதான் வந்தியா? ஆமாக்கா, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க என்ன சொன்ன, லேட்டாக வந்தேன்னு சொன்னேன், இதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? இப்போதான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு வந்தது, அதுக்குள்ள வந்துட்டீங்க. நினைச்சேன் அங்க பட்டுன்னு முடிஞ்சிடும், எனக்கு என்னடா தெரியும். சரி, அங்க இருக்கிற விஷயமும் முக்கியமான விஷயம் தானே. சரி விடு, அதான் இங்கே தானே இருக்க போறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சரி, நீ இப்போ எதுவும் பேசிக்காத, நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரிக்கா. அத்தை மாமா எங்க? அப்புறம் கிருஷ் அவர் எங்க? யாருமே ஆளை காணோம். நீங்க எல்லாரும் ஒன்னதான வெளில போயிருக்கதா சொன்னாங்க. வராங்கப்பா, பின்னாடி வராங்க. அம்மா, அண்ணாக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா போயிருந்தீங்களே, என்ன ஆச்சுமா? அம்மா, ஹாய் மாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேய் கவின், நீ எப்படா வந்த? இப்போதான் மாமா, ஜாஸ்மா கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் மாமா. ஓகேடா. ஆமா, ஏதாவது சாப்பிட்டியா? சஞ்சு, கவினுக்கு ஏதாவது கொடுத்தியா? இல்லைண்ணா, இப்போதான் வந்தாரு, பேசிட்டே இருந்தோம், அதுக்குள்ள நீங்களா வந்துட்டீங்க. இனிமே தானே கொடுக்கணும். சரிம்மா, முதல்ல குடிக்க ஏதாவது கொடு, அப்புறமா பேசலாம். அம்மா, நான் கேட்டதுக்கு பதில் என்னம்மா ஆச்சு? போனீங்களே, என்ன ஆச்சு? அதான் உன் அண்ணன் எதுக்கு தான் நிற்கிறான், அவன்கிட்டே கேளு, என்ன ஆச்சுன்னா அவன் சொல்லுவான். என்னம்மா என்ன ஆச்சு? அண்ணா என்னண்ணா போனீங்களே, என்ன ஆச்சு? பொண்ணு உனக்கு பிடிக்கலையாண்ணா? என்ன பொண்ணுக்கு ஒண்ணு? சிஜி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் அண்ணனை போய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? என்னண்ணா என்ன ஆச்சு? எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? எனக்கு சர்ப்ரைஸ் சொல்லலான்னு இருக்கீங்களா? சஞ்சு, கவின் வந்திருக்கான்ல, கவினை கூட்டிட்டு போய் அவனுக்கு ரூம் காட்டு, அவன் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகட்டும், எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம். போ கவின், போடா. மாமா என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லடா, இப்பதான் வந்திருக்கான், டயர்டா இருப்பானா. போ சஞ்சு, சொன்னது கேட்கலையா? கவினை கூட்டிட்டு போய் அவனுக்கு ரூமை காட்டு, அவன் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகட்டும். போமா கவின், போ. கவின், அதே மாமா சொல்றாருல, நீ கிளம்பு, ஏது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். போ. சரிக்கா. சஞ்சு, போலாமாங்க? வாங்க, ரூம் காட்டுறேன். அம்மா, பூமி, யாரும் என் கூட பேசக்கூடாது. சரி சரிண்ணே, இங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அங்க வந்து என்ன தலை பண்ணி வச்சாச்சுல, இதுக்கப்புறம் என்ன பேச வேண்டியது கேட்ட? எதுவும் பேச வேணாம்னு சொல்லி வை. அம்மா ப்ளீஸ், சொல்றது கேளுங்கம்மா. நீங்க பாருங்கம்மா, எல்லாமே இன்னைக்கு பேசிட்டதுமா நல்லது. அப்புறம் நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்க இதை சொல்லல அதை சொல்லலன்னு நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுல்லம்மா, அதுக்காக தான்மா. அம்மா என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்க சொல்ற? எனக்கு புரியல. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதமே வாங்கினேன். இல்ல அவங்க கிட்ட போய் சொல்லி என் பையனுக்கு இதுதான் முதல் கல்யாணம் அப்படி இப்படி ஏதாவது போய் சொல்லிட்டானா? உன் அம்மா எந்த இடத்துல போய் சொல்லலையப்பா. என்ன மாதிரி நீ என்ன பேசுன? அப்படி என்ன அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பேசுன எனக்கு சொல்லுடா. அம்மா, எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறதுமா சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்லம்மா. எல்லாமே நான் முன்னாடி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணேன், அதனால தான் எல்லாத்தையும் பேசிட்டேன். சாரிம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் மனசுல பட்டதை தான் பேசினேன். அப்படி என்ன மனசுல பட்டுச்சு எனக்கு புரியல. அந்த பொண்ணு உன்னை பார்த்ததுமே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். இது ரெண்டாவது கல்யாணம் தெரிஞ்சுதான் சம்மதம் சொன்னாலே. உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவ எல்லாத்துக்குமே சம்மதம் சொன்னாலே. இதையும் மீறி அவகிட்ட நீ வேற என்னமோ சொல்லியிருக்கடா. அதனால அந்த பொண்ணு இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லியிருக்கா. அப்படி என்னதுன்னு சொன்ன? இங்க பாரு கிருஷ், உன் மனசுக்குள்ள வேற என்னமோ வச்சுட்டு இருக்கேன். எதுவும் அந்த ஓப்பனா பேசுறான். உனக்கு என்னதானே பிரச்சனை? இங்க பாரு, ரோகிணி உன் லைஃப்ல இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ எதையாவது மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. அப்படி என்ன நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுன? கிருஷ், அதான் இத்தனை பேர் கேட்கறாங்களா, அப்படி என்னதான் அந்த பொண்ணு கிட்ட பேசுனீங்க? எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க. அண்ணி ப்ளீஸ், நான் என்ன பேசுனேன்னு கேட்காதீங்க. ஆனா நான் கேட்டதுக்கு யார் சம்மதம் சொல்றாங்களோ அவங்க கழுத்து தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். அப்படி என்னதானே கேட்டு தொலைச்ச? அது என்னன்னு சொல்லலடா. அது நீ என்கிட்ட சொன்னாதானே
நீ கேட்டது சரியா தப்பான்னு நாங்க சொல்ல முடியும்? கிரிஷ், அம்மா கேட்குறாங்களா? அப்படி என்னதான் கேட்டேன்? அம்மா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்டேனோ? ஹாய், என் பேரு தீப்தி. அம்மா சொன்னாங்க, கேட்டிருப்பீங்கல்ல? ம், கேட்டது. உங்க பேரு கிருஷ் தானே? ஆமா. சரி, சொல்லுங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. நம்ம மேரேஜ் பத்தி தானே? ஓ தீப்தி, நான் சுற்றி வளர்த்துறவங்க கிட்ட எதுவும் பேச விருப்பப்படல. எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிடுறேன். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எனக்கு குழந்தை இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆன்ட்டி எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு செகண்ட் மேரேஜ். அப்புறம் குழந்தை இருக்காங்க, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். இது எல்லாமே ஆன்ட்டி சொல்லிட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் பிடிச்சிருச்சு. எனக்கு இதில் எந்த அபிஷேகமும் இல்லை. எனக்கு இந்த கல்யாணத்தில் முழுமையான விருப்பம். நீங்கள் பாருங்க, நான் இன்னும் முழுசாக பேச முடிக்கல. நான் முழுசாக பேசுகிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு சொல்லுங்கள், சரிங்களா? எதுவுமே என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதான் எல்லாமே முன்னாடி பேசியாச்சே. நான் பேசணும், இன்னும் பேச நிறைய இருக்கு. அதனால உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன். சரி, பேசுங்க. தீப்தி, நான் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவேன். அந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு சம்மதம்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிஷன்ஸா? இதெல்லாம் ஆன்ட்டியும் சொல்லல, அம்மாவும் சொல்லலைங்க. இல்லை, நான் இப்போ தான் இதை டிசைட் பண்ணேன். அதனால அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. என் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. என்ன கண்டிஷன் சொல்ல போறீங்க? ஓ, எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு, நமக்குன்னு இன்னொரு குழந்தை வரக்கூடாது, அப்படிதானே? இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நான் போடல. இதையும் தாண்டி வேற. வேறயா? சரி சொல்லுங்க, வேற என்ன கண்டிஷன் சொல்லுங்க. எனக்கு ஓகேவா இல்லையா நான் சொல்றேன். ஓகே தீப்தி, தீப்தி நீங்கள் கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா முதல் கண்டிஷனு, நான் உங்களுக்கு ஹஸ்பண்டாக இருக்க மாட்டேன். இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமாங்க, நான் உங்கள் கழுத்தில் தாலி மட்டும்தான் கட்டுவேன். மற்றபடி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாகவும் இருக்கக்கூடாது, எனக்கு மனைவியாகவும் நடந்துக்கக்கூடாது, என் குழந்தைக்கு அம்மாவாகவும் நடந்துக்கக்கூடாது. ஏங்க, அப்புறம் எதுக்கு நீங்க தாலி கட்டுறீங்க? தாலி கட்டினா உங்களுக்கு மனைவியா நடந்துக்கணும், உங்க வீட்டுக்கு மருமகளா இருக்கணும், உங்க குழந்தைக்கு அம்மாவா தானே இருக்கணும். இது மூணுமே நான் இருக்கக்கூடாதுன்னா அப்ப நான் அந்த வீட்டுக்கு யாரு? இதுதான் என்னோட முக்கியமான கண்டிஷனு. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைய பார்த்துக்க வந்திருக்கான் ஒரு கேர்டேக்கராக மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். மற்றபடி எனக்கு மனைவியாகவும் என் வீட்டுக்கு மருமகளாகவும் என் குழந்தைக்கு அம்மாவாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது. வாட்? என்ன பேசுறீங்க மிஸ்டர்? வெயிட், இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுதான் இருக்கிறதுல முக்கியமான கண்டிஷன். இதையும் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பேசணுமோ தாராளமாக பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். அது என்ன? எனக்கும் என் ஒய்ஃப் ரோகிணிக்கும் நாளைக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். ஆனால் இது பேருக்கு நாளும் கிடைக்கிற ஒரு டிவோர்ஸ் தான். எங்கள் மனசார நானும் சரி அவளும் சரி கண்டிப்பாக கொடுக்கலாம். இது எனக்கும் தெரியும், அது அவளுக்கும் தெரியும். என்னைக்கு இருந்தாலும் என் ரோகிணி என்னை தேடி வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பாக வருவான். அப்படி அவன் வரும்போது நீங்கள் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன, ஒரு பொண்ணோட வாழ்க்கை விளையாட்டப்படுதா? இங்கே பாருங்க, இதை தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் பேசிட்டேன். இது எல்லாத்துக்கும் ஓகேனா இந்த கல்யாணத்துக்கு தாராளமாக சம்மதிங்க. இல்லைனா என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இங்கே யாரும் எதுக்காகவும் வருத்தப்பட போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்களா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை எனக்கு விளையாட்டானிட்டு. அப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை மாறி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம். என் பொண்டாட்டி என்னைக்கு இருந்தாலும் என்னை தேடி வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். இதுக்காக தான் நீங்கள் எனக்கு மனைவியாகவும் என் வீட்டுக்கு மருமகளாகவும் என் குழந்தைக்கு அம்மாவும் இருக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக சொன்னேன். மிஸ்டர், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உங்க பொண்டாட்டி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அடுத்து வர பொண்ணோட வாழ்க்கை இப்படி அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லாவே தெரியுது நீங்க ஒரு செல்ஃபிஷ். அதனாலதான் உங்க பொண்டாட்டி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அடுத்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு நீங்க இவ்வளவு அசால்ட்டா ஒரு கண்டிஷன்ற பேர்ல கண்டிஷன் குண்ட தூக்கி போடுறீங்க. என்ன சொன்னீங்க? உங்க வீட்டுக்கு உங்க குழந்தைய பார்க்க வந்து ஒரு கேர் டேக்கராவா? இங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி தெரியுமா நானு? நான் உங்க வீட்டுக்கு கேர் டேக்கரா வரணுமா? பாருங்க தீப்தி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நான் வேற எதுவும் கேட்க விரும்பல. ஹலோ மிஸ்டர், இந்த கண்டிஷன்ஸ்க்கு நான் மட்டும் இல்ல, என் இடத்துல இருக்க எந்த பொண்ணுமே இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டான். உங்களுக்குலாம் கண்டிப்பா ரெண்டாவது கல்யாணம் நடக்க போறதே கிடையாது. சே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு கண்டிஷன்ங்கிற பேர்ல உங்களால என்ன சொல்றதுன்னு தெரியல. மிஸ்டர், சத்தியமா இப்படி எந்த ஒரு கண்டிஷனை போட்டு
உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணை வர வச்சிடாதீங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை உங்களால அழிஞ்சதா இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பொண்ணோட பாவம் உங்களை சும்மா விடாது. அப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அதானே? எனக்கு மட்டும் தான். எந்த பொண்ணும் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு விரும்ப மாட்டா. ச்சே, நீங்களும் ஒரு பொண்ணு குழந்தைக்கு தானே அப்பா. நீங்களும் ஒரு பொண்ணு கூட கொஞ்ச கால குடும்பம் நடத்திருப்பீங்களா? ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியாதா? தீப்தி, நான் உங்ககிட்ட கண்டிஷன் சொன்னேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கன்ட்டு. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா? அப்புறம் இதுக்கு அனாவசியமா பேசிக்கிட்டேன். வாங்க உள்ள போலாமா? இங்க பாருங்க மிஸ்டர், எனக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால உங்க அம்மாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு நினைச்சுதா 2வது கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தைக்கு அம்மாவை போறதா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இது எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன். ஆனா நீங்க இப்ப பேசுனீங்க பாருங்க, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க கேரக்டர் என்னன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை என்கிட்ட முன்னாடி இதை பத்தி பேசிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதை சொல்லாம இப்பவே சொல்லிட்டீங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். போலாம். நல்ல வேலை ஏன் வாழ்க்கை தப்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வேற எந்த பொண்ணோட வாழ்க்கை மாட்ட போகுதுன்னு தெரியல. அந்த பொண்ணை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டா எவ்வளவுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அட குழந்தைனாரே, சும்மா சொல்லக்கூடாது. உன் கண்டிஷன் செமையா இருக்கு. கண்டிப்பா உன் கண்டிஷனுக்கு ஒத்தி எவ்வளவுமே இந்த வீட்டை வாசப்படி மிதிக்க மாட்டா. அப்போ இந்த ஜென்மத்துல உனக்கு 2வது கல்யாணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. முத கல்யாணமும் பொட்டுக்குச்சு, 2வது கல்யாணத்துக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இனிமே நம்ம இந்த ஸ்டெப் எடுக்க வேணாம். நம்ம ஏத்தி விட்டதுல இவனே எல்லாத்தையும் பண்ணிப்பான். பூமி, இதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கும். இவன் போடுற இந்த கண்டிஷன்ஸ்க்கு எவனும் ஒத்துக்க மாட்டான். அப்போ இந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வர போறதே கிடையாது. நிம்மதியா இருக்க வேண்டியதுதான். அட பாவி, இப்படி ஒரு கண்டிஷனை போட்டா எவ்வளவு ஒத்துக்குவா? டேய் இங்க பாரு கிரிஷ், அப்ப நீ 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, சும்மா என் பேச்சுக்காக தான் தலையாட்டி இருக்கேன், அப்படிதானே? அம்மா, நான் அப்படிலாம் நினைக்கல. என் முடிவு இதுதான். என்னோட இந்த கண்டிஷன்ஸ்க்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க கழுத்துல தாலி கட்ட நான் ரெடியா இருக்கேன். நேர்த்தடா, ஒரு பொண்ணை பிறந்த எவ்வளவு நீ போட்ட கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. மொத்தத்துக்கு இந்த வீட்டுக்கு 2வது மருமகன் ஒருத்தி வர மாட்டான். உன் குழந்தைக்கு அம்மானு ஒருத்தி கிடையவே கிடையாது. உன் குழந்தையோட வாழ்க்கைய நீ எதனா அழிச்சிட்டு இருக்க. இனி உனக்கு 2வது கல்யாணம் நடக்குமான்னு கேட்டா ஒரு பெத்தவளா இருந்து சொல்றேன், அதுக்கு வாய்ப்பே இல்லடா. நீ போட்ட இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு ஒருத்தி வருவாளா? அப்படி ஒருத்தி வந்தானா அவ தெய்வம்டா. நீ போட்ட கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு உன் கையால தாலியை வாங்கிட்டு இந்த வீட்டு வாசப்படியை எவன் மிதிக்கிறாளோ அவ இந்த வீட்டு கொலசாமிடா. ஆனா அது நடக்குமாடா? நடக்க போறதில்ல. நீ இந்த அம்மாவை ஏமாத்திட்ட. என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்க? கேக்குறல, நீ என் பிள்ளைய விரும்புறியா? அது அது வந்துமா கேக்குறல, என் பிள்ளைய நீ விரும்புறியா? அது அது கிருஷ்ணாவும் என்ன என் பிள்ளைய ஒன்று விரும்புறான்னு சொல்ல வரியா? அது அது வந்துமா இப்ப எதுக்கு பயப்படுற? நான் உன்கிட்ட சாதாரணமா தானே கேட்கிறேன். உன்னை திட்டல, எப்போ உன்னை மிரட்டிட்டு இருப்பேனே அந்த மாதிரி நான் பேசல. சாதாரணமா தானே கேட்கிறேன், எதுக்கு பயப்படுற? என் பிள்ளைய நீ விரும்புறேன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. என்ன பாக்குறேன்? நான் விரும்புறேன்னா இல்லையோ உங்க பிள்ளை என்ன விரும்புறாருன்னு சொல்ல வரியா? அது அது வந்து இன்னும் உனக்கு என் பிள்ளைய பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட பேசி பழகிறதெல்லாம் வச்சு அவனும் உன்னை விரும்புறான்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்க, அப்படிதானே? இல்லம்மா, கிருஷ்ணாவும் என்கிட்ட. ராதா இங்க பாரு, நான் உன்னை எப்பவும் திட்டுறதும் கரிச்சு கொட்டுறதுமா தான் இருப்பேனே. அதுக்காக இப்ப இந்த மாதிரி சமயத்துல உன்னை திட்டி கரிச்சு கொட்ட வர மோசமானவன் நான் கிடையாது. இந்த விஷயத்த தீர விசாரிக்க வந்திருக்கேன். நீ என் பிள்ளைய விரும்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா உனக்குதான் என் பிள்ளை உன்னை விரும்புறாளா இல்லையான்னு உனக்கு இன்னும் புரியல. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ராதா, நான் உள்ளதான் சொல்றேன். முதல்ல என் பிள்ளை எப்படிங்கிறத உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா அவன் உன்னை உண்மையாவே விரும்புறானா இல்லையான்னு நீ முடிவு பண்ணிக்க. இங்க பாரு, என் புள்ள பேசுறது பழகிறதெல்லாம் வச்சு அவன் உன்னை விரும்புறான்னு தப்பா நீ கணக்கு போட்டுருக்க. என் புள்ள வெளிநாட்டுல இருந்து வந்தவன். அந்த நாட்டு கல்ச்சர் உனக்கு என்னன்னு தெரியுமா? எல்லா பொண்ணுக்கிட்டையும் பேசுவாங்க, பழகுவாங்க, ஏன் கட்டி கூட பிடிச்சிப்பாங்க. கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, எங்க இருக்கிறோம் ஏது இருக்கோன்னு தெரியாம இடம் பொருள் கூட பார்க்காம எல்லா இடத்துலயும் நின்று கட்டி பிடிச்சி முத்தம் கூட கொடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட நாடு அதெல்லாம். அப்படிப்பட்ட நாட்டை தான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அப்படி இருக்க என் பையன் இங்கேயும் அப்படிதான் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நினைச்சு உன்கிட்ட பேசியிருப்பான், பழகிருப்பான். ஆனா உனக்கு தான் அது புரியல. அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பிள்ளை கிருஷ்ணாவும் உனக்கு காதலிக்கதான் நினைச்சுக்கிட்டு நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. இங்க பாரு ராதா, நீ ஒரு பொண்ணுங்கிறதாலதான் நான் உனக்கு இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன். என்னடா இவங்க பிள்ளைய பத்தி இவங்களும் எப்படி சொல்றாங்கன்னு நினைக்காத. கிருஷ்ணா என்கிட்ட அப்படியே பழகிருப்பான். இல்ல
இவங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் என் கிருஷ்ணா பத்தி எனக்கு தெரியும். என் கிருஷ்ணா மனசுல நான் இருக்கேன். இல்லைனா என் கிருஷ்ணா என்னை தேடி வீடு வரைக்கும் வர மாட்டான். எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைனதோ அவன் துடிச்சு போனதை அவன் கண்ணில் நான் பார்த்தேன். இவங்க போய் சொல்றாங்க நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை, அதனாலதான் இவங்க என்கிட்ட என்னென்னமோ சொல்லி என்ன கிருஷ்ணா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறாங்க. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என்ன ராதா, இவங்களே தான் புள்ளைய பத்தி இப்படி தப்பா தப்பா சொல்றாங்களே, இதை கண்டிப்பா நம்ம நம்ப கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறியோ? இல்லம்மா, கிருஷ்ணா அப்படி கிடையாது. எனக்கு தெரியும் கிருஷ்ணா என்கிட்ட பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கிருஷ்ணா இது வரைக்கும் என்கிட்ட தப்பாலாம் பேசுனது கிடையாது. அப்பா ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. நேத்தெல்லாம் நீங்க இல்லை, ஆனா நானும் கிருஷ்ணா மட்டும்தான் நீங்க இருந்தோம். என்ன ஒரு தப்பான பார்வை கூட பார்க்கல. கிருஷ்ணா பத்தி எனக்கு தெரியும். கிருஷ்ணாவை பத்தி எனக்கு தெரியும். உன் கிருஷ்ணாவா? யாரடி உன் கிருஷ்ணா? நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து அவனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம். நோவாம வந்து என் பிள்ளைய தட்டிக்கிட்டு போவியா? இதெல்லாம் உன் கிருஷ்ணா வேற. இவ இப்படி சொன்னதுக்கு உன் வாயை உடச்சு கையில கொடுத்துருப்பேன். ஆனா என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உன்கிட்ட இவ்வளவு நிதானமா பேசிட்டு இருக்கேன். உன் வழியிலேயே போய் தான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இதுக்கு மேலே உன்னை என் புள்ள கண்ணில் பட வச்சேன், என் புள்ள வாழ்க்கை தாறுமாறா போயிடும். அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் எவ்வளவு காத்துட்டு கிடக்கு. இவன் ஒரு வேலைக்காரி. நீ என் புள்ள வேணுமா உனக்கு? ராதா, நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேன். கிருஷ்ணாவே அவன் வாயால சொன்னா அப்ப நீ நம்புவியா? இல்ல, கிருஷ்ணா அப்படி சொல்ல மாட்டாரு. எனக்கு தெரியும் கிருஷ்ணா கண்டிப்பா அப்படி சொல்லவே மாட்டாரு. நான் நம்பவும் மாட்டேன். அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. ராதா, நீ ஒரு பொண்ணா இருக்கேன்றதால இவ்வளவு தூரம் உங்ககிட்ட நிதானமா பேசிட்டு இருக்கேன். எப்பவுமே சுந்தரியமான யாரும் உனக்கு தெரியும்ல. நீ எப்பவுமே உன்னை திட்டிட்டு கரிச்சு கொட்டிட்டு இருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதுவும் என் பிள்ளையால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நிதானமா இருக்கேன். என் பிள்ளைய பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. என் பிள்ளை ஆரம்பத்துல கொஞ்சம் நார்மலா தான் பேசுவான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவான். உன்னத்தோட ஆரம்பிப்பான். ஏன் வேற ஒன்னத்துக்கும் கூப்பிடுவான். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல இருந்து தான் வந்திருக்கான். நிறுத்தங்க சுந்தரியம்மா, உங்க பிள்ளைய பத்தி நீங்க இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, எனக்கு தெரியும் என் கிருஷ்ணா பத்தி எனக்கு தெரியும். நான் பேசி பழகுனது கொஞ்ச நாள் அவனா இருக்கலாம். ஆனா என் கிருஷ்ணா பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒரு அம்மாவா இருந்துக்கிட்டு உங்க பிள்ளைய பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கிருஷ்ணா ஒன்னும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் அவர் வாயாலெல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. அவர் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, உங்க புள்ள வாழ்க்கையில நான் வந்துடக்கூடாதுன்னு தானே என்கிட்ட இப்படிலாம் போய் பேசிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணணுன்றதுக்காக எதுக்கு உங்க பிள்ளைய நீங்களே இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? அப்போ நான் சொன்னது எதுவும் நீ நம்ப மாட்டேன், அப்படிதானே? சரி, நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேன். அவனே அவன் வாயால சொல்லுவான் அவன் உன்னை விரும்பல, நான் சும்மாதான் பழகினேன்னு. அவனே அவன் வாயால சொல்லிட்டான், அப்ப நீ ஒத்துப்பியா? என்ன அமைதியா இருக்கா? கேட்கறல, அவனே அவன் வாயால உன்னை விரும்பலன்னு சொல்லிட்டான். வர மாசத்தோட நீ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, சரியா? அப்படி என் கிருஷ்ணா சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா ஒரு காலமும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் மனசுல நான் இருக்கேன். அது அவர் கண்ணிலேயே தெரியும். நான் அவரை பார்த்து பேசின வரைக்கும் அவர் மனசுல நான் இருக்கேன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் என் கிருஷ்ணா அப்படி சொல்லவே மாட்டாரு. சொல்லிட்டா கிருஷ்ணா உன்னை விரும்பலன்னு சொல்லிட்டா போயிடுறியா? கண்டிப்பா கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வர மாசத்தோட என் கணக்கை முடிச்சுட்டு போயிடுறேன். கணக்கை மட்டும் இல்ல, மொத்தமா முடிச்சுட்டு இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. கிருஷ்ணா என்னை விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க வர போறேன். ஆனா என் கிருஷ்ணா அப்படி சொல்ல மாட்டாரு. எனக்கு என் கிருஷ்ணா மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. உன்னை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரி, உன் நம்பிக்கையோடவே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணா குளிச்சுட்டு வந்துருவான். காஃபியை போட்டு அவர் ரூமுக்கு கொண்டு போ. அப்ப புரியும் கிருஷ்ணா என்ன சொல்றான்னு. 10 நிமிஷத்துல காஃபியை ரெடி பண்ண. அவன் குளிச்சுட்டு வந்துருவான். அவன் ரூமுக்கு காஃபியை கொண்டு வா. சரிங்கம்மா. என்கிட்டயே ஓடி சவால் விட சும்மா சொல்லக்கூடாது. என் பிள்ளைய பத்தி என்ன விட நீ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. அதான் அந்த தைரியத்துல தான் இப்படி பேசுறேன். ஆனா இந்த சுந்தரி பத்தி புரிஞ்சுக்காம விட்டுட்டேடி. இந்த சுந்தரி யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். என் புள்ள உன்னை விரும்புறான்னு அவன் வாயால சொல்லுவானா? சொல்ல விட மாட்டேனே. சொல்ல விட்டாதானடி நீ இந்த வீட்டு பக்கம் வர முடியும். அவன் வாயால உன்னை விரும்பலன்னு சொல்ல வைக்கிறேன்டி. என் பிள்ளைய தானே நீ புரிஞ்சுக்கிட்ட, இந்த சுந்தரிய புரிஞ்சுக்கலையே.
இப்ப கோட்டை இந்த சுந்தரி யாருன்னு. ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதா வந்துருவான். எப்படி ராதா கிட்ட ஆரம்பிக்கிறது? டேய் கிருஷ்ணா, எப்படி ஆரம்பிப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எப்படியாவது உன் மனசுல இருக்கிறத ராதா கிட்ட நீ சொல்லிடணும். கண்டிப்பா சொல்லிடுறான். முதல்ல உன் காதல ராதா கிட்ட சொல்லு. அவ மட்டும் சம்மதம் சொல்லிட்டா போதும். அவ சொன்னதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். அம்மா கோவப்படுவாங்க தான், இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா தானே சமாளிச்சிடும். ஆனா இப்ப சம்மதிப்பாளா? டேய் கிருஷ்ணா, அவளும் உன்கிட்ட பேசுறது பழகிறதா வச்சு பார்க்கும்போது அவளும் உன்னை விரும்புறதான் நினைக்கிறேன். கண்டிப்பா உன்னை ஏத்துப்பா. உன் காதலையும் ஏத்துப்பாடா. ஏ ராதா ப்ளீஸ் ஜி, என்ன விரும்பலன்னு மட்டும் சொல்லிடாத. என் காதல் மட்டும் ஏத்துக்காம விட்டுறாத. ஏத்துக்கா வீடியோ ராதா, இன்னைக்கு எப்படியாவது உங்ககிட்ட என் காதலை சொல்லி ஆக போறேன். சொல்லிடுவேன், கண்டிப்பா சொல்லிடுவேன். நீ சீக்கிரம் காஃபி கொண்டு வாடி. கிருஷ்ணா கிருஷ்ணா. ஐயோ அம்மா வராங்க. ராதா வருவான்னு பார்த்தா அம்மா வராங்களே. இப்போ ராதா வர நேரமாச்சு. சரி அம்மாவை ஏதாவது பேசி சீக்கிரம் சமாளிச்சு அனுப்பிட்டேன். ராதா வந்தானே பேசணும். டேய் கிருஷ்ணா, வீட்டில் வச்சு பேச முடியலனாலும் அவளை எப்படியாவது வெளியில பார்த்தாவது அவகிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிடுறான். இன்னைக்கு விட்டா என்னமோ இதுக்கப்புறம் சொல்ல முடியாதுன்னு தோணுது. அவகிட்ட கண்டிப்பா உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. என்னப்பா குளிச்சு முடிச்சல? இந்த வரேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா? இல்லம்மாவா, என்னடா இப்படி கேக்குற? ஏன் என் பிள்ளைய பார்க்க வரக்கூடாதா? இல்லம்மா, ரூமுக்கே வந்துட்டீங்களே, அதான் ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேட்டேன். ஏப்பா என் பிள்ளைய பார்க்கறதுக்கு ரூம் வரணும்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா நான் ரூம் வரணுமா என்ன? சச்சா அப்படிலாம் இல்லம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா? கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். நீயும் வெளியில வருவாருன்னு பார்த்தேன், வர மாதிரி தெரியலையா? சரி ரூமுக்கே போய் அவங்ககிட்ட கேட்டுருவோம்னா ரூம் தேடி வந்துட்டேன். கிருஷ்ணா சொல்லுங்கம்மா, என்ன முக்கியமான விஷயம்? கிருஷ்ணா, அம்மா எது கேட்டாலும் மறைக்காம உண்மையை சொல்லுவல. என்னம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் என்னைக்கு பொய் சொல்லியிருக்கேன்? அதுவும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னம்மா? அம்மா உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். இப்போ கூட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சொல்லுவேன், இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், சொல்றேம்மா. நீங்க எதை பத்தி கேட்குறீங்க சொல்லுங்கம்மா. நான் கேட்க வந்ததும் நீ நினைச்சதும் ஒன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சுத்தி வளைச்சலாம் நான் கேட்க விரும்பல, நேரடியாக கேட்குறேன். நீ ராதாவை விரும்புறியா? அந்த சீரியஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம கிரிஷ் என்ன கண்டிஷன் போட்டாருங்கிறத பார்த்துறீங்களா? நம்ம கிரிஷ் என்ன கண்டிஷன் போட்டிருப்பாருங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 3-4 பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கோவிந்தராஜுங்கிற ஐடி, அப்புறம் ஜாஹிதா, அப்புறம் முருகன், அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக கெஸ் பண்ணிருந்தீங்க. என்னன்னா இவர் வந்து கல்யாணம், அதாவது எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல இருந்திருப்பீங்க. பட் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்கல்ல நம்ம கிரிஷ் என்ன கண்டிஷன்ஸ் போட்டாருன்னு. டிஃப்ரெண்டா இருந்ததா இந்த கண்டிஷன்? கொஞ்சம் ஹாஷா தான் இருக்கும், அதனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? நம்ம கிரிஷோட கண்டிஷன்ஸ்லாம் இப்படி இருந்தாதான் ஸ்டோரியை கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணிட்டு போக முடியும். நம்ம நியூ என்ட்ரி கவின், அதாவது நம்ம பூமிகாவோடைய தம்பி, நியூ என்ட்ரி கேரக்டர் உள்ள வந்திருக்காரு, பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இனி அவர் என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படிங்கறத இனி வர அப்கமிங் எபிசோட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ், வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். அப்புறம் கேகே சீரிஸ் கேட்டிருந்தீங்க. சாரிப்பா, என்னால் இப்போதைக்கு கேகே சீரிஸ் கொடுக்க முடியல. ஏன்னா வீட்டில் எனக்கு டைம் கரெக்டாக பத்தலை. நாங்கள் ஊருக்கு போகிறது வர்றது பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதனால் என்னால் கரெக்டாக என்னால் சீரியஸ் டைமிங்கை கொடுக்க முடியலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2-3 நாளில் கேகே சீரியஸும் கொடுத்துட்றேன், மற்ற சீரியஸும் ரெகுலராக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே டியர்ஸ்? ஓகே பாய் டியர்ஸ்.